அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நாம இந்த ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் பேனல்ஸ் இதை வச்சு எப்படி நம்ம ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த ஸ்கொயர் டியூப்ஸு அதுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி ஒரு 4 inches ஸ்கொயர் டியூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இந்த ப்ராசஸை வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இந்த கிளிப்பிங்ஸை வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் டியூப்பை நம்ம பூமியில் பதிக்கிறோம். பதிக்கிறது மட்டும் இல்லை, அதை வந்து சுற்றி ரன்னிங் பீம் மாதிரி போட்டுட்டு காலம் ஸ்ட்ரக்சருக்கு பதிலாக அப்படியே வந்து இந்த ஸ்கொயர் டியூப்பை வந்து நம்ம வைக்கிறோம். இப்போது இந்த வண்டியில் வந்து நமக்கு அந்த பேனல்ஸ் வந்து இறங்குது. இதை வந்து கிரேன் மூலமாக நம்ம இறக்குறோம். இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேனலும் வந்து 9 அடி 10 அடி அந்த மாதிரி ஹைட்டில் இருக்குது. அதே மாதிரி 2.5 inches 3 inches 4 inches அந்த மாதிரி அளவுலேயும் இருக்குது. இப்போது நாம் இங்கே பார்க்குறது வந்து ரொம்ப சூப்பராக கிரேன் மூலமாக வந்து இந்த பேனல்ஸை கிட்டத்தட்ட ஒரு 5 பேனல் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இறக்குறோம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவுக்கு. சீலிங்கில் வந்து ரஃபாக ஒரு 23 பேனல் வருது. இந்த ஒவ்வொரு பேனலும் இது வந்து 9 feet 1 inches. ஸோ இந்த பேனலோட வெயிட் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 90 kg வெயிட் உள்ள பேனல்ஸ் இது. இதை வந்து ரொம்ப நாசுக்காக அப்படியே கிரெயினில் லிஃப்ட் பண்ணி அந்த பெல்ட்டை லூசன் பண்ணி எடுக்கிற மாதிரி வந்து வைக்கிறோம். இந்த ஒவ்வொரு பேனல்லையும் ஒரு சைடு வந்து மேல் எண்டு ஃபீமேல் எண்டு அந்த மாதிரி இருக்கிறதுனால அப்படியே இன்டர்லாக்கிங் கான்செப்டில் இதை வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். இந்த ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் பேனல்ஸில் பல வகையான பேனல்ஸ் இருந்தாலும் இது வந்து ஆர்சிசி என்று சொல்லக்கூடிய ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்க்ரீட் இந்த பேனல் இதுக்கு உள்ள வந்து ஒரு சின்ன தெர்மோகோல் லேயரும் இருக்குது. இந்த மாதிரி ஆஃபீஸ் ரூம்ஸு, ஹோட்டல்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ஸு, அப்புறம் ரெக்கார்டிங் ஸ்டூடியோ இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் நம்ம கட்டலாம். காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிக பெனிஃபிஷியலாக இல்லைனாலும் வேகமாக பண்ணக்கூடிய விஷயம். அண்டு எல்லா விதமான இன்டீரியர் எல்லாமே பண்ணலாம். இப்போ இந்த பேனலை வந்து நாம் இந்த மாதிரி வச்சு அப்படியே முதல்ல சீலிங்கில் வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அதுதான் முதல் எக்ஸசைஸு. அதுக்கு முன்னாடி இந்த பேஸ் ஸ்ட்ரக்சரை வந்து ரன்னிங் பீமை போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 9 inches பீம் மாதிரி போட்டுட்டு அந்த காலமில் வந்து நமக்கு எப்போதும் சிமெண்ட் காலம் இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் டியூப் நிறுத்தியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சீலிங்கில் வந்து இந்த பேனல்ஸை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கப்புறம் சைட்லேயும் இப்படியே வச்சுட்டு வரோம். சைடில் வந்து இந்த விண்டோஸ் கேப்பு இது எல்லாத்தையும் நாம் வந்து கரெக்டாக அளவெடுத்து அந்த இடத்துக்கு கேப் விட்டுட்டு இந்த பேனல்ஸை வந்து அடுக்கிட்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேனல்ஸ் எல்லாம் மேலே வந்து அந்த நம்ம கன்சீல்டு பைப் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரிக் பைப் அதுக்கு உள்ளே வந்து இருக்கக்கூடிய இடத்துல சின்னதாக ஒரு கம்பி மாதிரி ஒன்று இருக்கும். அந்த கம்பியில் இதை வெல்டு பண்ணியிருக்காங்க. அதை வெல்டு பண்ணிவிட்டு அதோட சேஃப்டியை என்ஷூர் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இன்டர்லாக்கிங் சிஸ்டம்ன்றதுனால வந்து இந்த பேனல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று வந்து அப்படியே உள்ள மாட்டிக்கும். அதில் வந்து தனியாக பிரிஞ்சு வர வாய்ப்பு கிடையாது. அதோட சைஸிங் அது தகுந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுறோம். இப்போது இதில் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் வந்து இந்த கிரவுட்டிங் வாட்டர் ப்ரூஃபிங் இந்த எக்ஸசைஸ் தான். இதுக்கு வந்து இந்த மாதிரி எங்கெல்லாம் ஜாயிண்ட் வருதோ அந்த இடத்துலலாம் பக்காவாக இந்த மாதிரி வந்து நம்ம கிரவுட்டிங் எக்ஸசைஸ் பண்ணுறோம். இதில் ஒரு சின்ன மெஷ் மாதிரி ஒரு வலை மாதிரி ஒரு ஐட்டத்தை வச்சு அந்த சூட்டபிள் வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியலையும் அதில் இருக்கக்கூடிய லிக்விட் மெட்டீரியலையும் ரெண்டுத்தையுமே கலந்து அந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறோம். அப்போ தான் வந்து நமக்கு சீப்பேஜ் எதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம அதே மாதிரி டாப்பில் வந்து பண்ணதை பார்க்குறோம். சீலிங்கில் வந்து பண்ணியிருக்கிறது இந்த ஸ்ட்ரிப்பாக நம்ம கண்ணுக்கு படுறது வந்து இந்த வலை போல் அமைப்பை வச்சு இந்த வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியலை லிக்விட் அண்ட் பவுடரை அதை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம அதை கவர் பண்ணுறோம். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த பேனல்ஸ் எல்லாம் நீட்டாக அடுக்கிட்டோம். உள்ளேயே வந்து இந்த ஒயரிங் பண்ணுறதுக்காக
இந்த டியூப்ஸையும் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். ஜங்ஷன் பாக்ஸ் எல்லாமே வச்சாச்சு. இதே மாதிரி இந்த ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் பேனல்லையே வந்து நமக்கு எலக்ட்ரிக்கல் போர்டு வைக்கிற மாதிரி இடங்கள் வந்து கேப்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை நமக்கு பவர் பாயிண்ட்ஸ் வருதோ அந்தந்த இடங்களில் வர்ற மாதிரி ஒவ்வொரு பேனலை நாம் வந்து இன்சர்ட் பண்ணலாம். இங்கே இப்போது நீங்கள் பார்க்குறது அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் போர்டு வைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த அமைப்பு. இதை நாம் பார்த்தோம்னா இப்போது இந்த பேனல்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த கிரவுட்டிங், வாட்டர் ப்ரூஃபிங் இதெல்லாமும் நம்ம நீட்டாக பண்ணிடுறோம். சீலிங்லேயும் சீப்பேஜ் இல்லாத அளவுக்கு பக்காவாக பண்ணிடுறோம். இந்த இடுக்குகள் இதெல்லாத்தையும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டியது அவசியம். பின்னாடியே ஒரு பாத்ரூமும் ஒன்று இதுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம். சின்ன ஏரியாவாக இருந்தாலும் இங்கே வந்து இதை நம்ம பண்ணுறதுக்கு சில எஃபர்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக பண்ண வேண்டியது. ஏன்னா மரங்களை ஒட்டி இருக்கக்கூடிய இடத்த வந்து மரங்களை வெட்டாமல் இது ஒரு நேச்சர் சப்போர்ட்டிவாக இந்த இடத்த வந்து பண்ணியிருக்கோம். இது ஒரு பாத்ரூம் ஒன்று பண்ணியிருக்கோம். இதுவும் மேலே வந்து அந்த ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் பேனல் வச்சு பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்கு உண்டான என்ன ஃபார்முலா போடுறது, அந்த லிக்விட் என்ன அப்ளை பண்ணுறது, அதுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஐடியாக்காக கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம டாப் ஆங்கிள்லேருந்து இந்த வாட்டர் ப்ரூஃபிங், கிரவுட்டிங் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம், ஈபாக்சின் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த தரை வந்து எப்படி இருக்குது, அது மேலேயே வந்து நம்ம சாதாரணமாக வெறும் எம்சாண்டு மற்றும் சிமெண்ட்டு போட்டு தரையை போடுறோம். இது என்ட்ரன்ஸ். இதில் வந்து நல்லா சூப்பராக பணிகள் வந்து செய்யப்பட்டு இந்த கேப்ஸ் எல்லாம் வந்து கிரவுட்டிங் செய்யப்படுது. ஸோ இது எதுவும் சீப்பேஜ் இல்லாமல் நமக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு இது ஒரு ப்ராடக்ட்டு. இதுவும் வந்து அந்த லிக்விடு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணும்போது ஆட் பண்ண வேண்டிய கண்டென்ட்டு. இது வந்து ரெகுலராக நம்ம பிசிசி என்று சொல்லக்கூடிய அந்த தரைஜல்லி போட்டதுக்கப்புறம் இப்போது இந்த விட்ரிஃபைட் டைல்ஸையும் போடுறோம் இந்த ப்ரீ ஃபேப்ரிகேட்டடு ஹவுஸில். இதில் பார்த்திங்கன்னா அது மாதிரி க்ளீனாக லெவல் பண்ணி அழகாக வந்து டைல்ஸை லே பண்ணி சூப்பர் லுக்கோடு நாம் இப்போ இதை பார்க்குறோம். இந்த செவுத்துலலாம் வந்து நம்ம பூசு வேலையே பண்ணலை. ஏன்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஜிப்சம் வச்சு நம்ம இதில் எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த பவர் பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து இதுலேயே பேனலில் அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா அங்கங்கே நமக்கு பவர் பாயிண்ட்டு ஏற்படுத்த சுலபமாக இருக்கும். இது ஒரு மெயின் டோரு. இந்த மெயின் டோரை வந்து டபிள்யூபிசி டோராக பண்ணியிருக்கோம். அது பேக் டோரும் அதே மாதிரி டபிள்யூபிசி டோரு. இந்த விண்டோஸ் இது எல்லாத்தையுமே வந்து நாம் யூபிவிசி விண்டோஸ் போடுறோம். இது பிவிசி விண்டோ, டாய்லெட்டு அந்த மாதிரி அமைப்புக்கு இன்வெர்ட்டரும் போடப்பட்டிருக்கு. இப்போது பார்த்திங்கன்னா அழகாக ஃபினிஷ் ஆகி ஒரு கோட்டு ஜிப்சம் அடித்ததுக்கப்புறம் 2 கோட்டு நல்லா பட்டி பார்த்து சூப்பர் ஃபைன் நைஸ் செவராக வந்து இதை வெளியிலேருந்து பார்த்தா நம்ம இந்த மாதிரி பேனல் ஒர்க் பண்ணமானே தெரியாது. இதில் எலக்ட்ரிக்கல் ஒயரிங்கு, எல்இடி லைட்ஸு எல்லாமே போட்டிருக்கோம். அவசியம் இருந்தால் நம்ம ஃபால் சீலிங் பண்ணிக்கலாம். ரெக்கார்டிங் ஸ்டுடியோ அந்த மாதிரி நமக்கு சவுண்ட் ப்ரூஃபில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைன்னா பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆக்சிஸ் வேரிஸே யூஸ் பண்ணலாம் நம்ம. அண்டு இதோட காஸ்ட் வைஸ் நாம் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப காம்படிட்டிவாக இல்லைனாலும் இது டைம் நிறைய சேவ் பண்ணலாம். அதே டைமில் ஒரு ஃப்ளோருக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஃப்ளோரையும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இது மாதிரி விண்டோஸ்க்கு வந்து நாம் க்ரில்லையும் நமக்கு போட்டுட்டு அதே டைமில் ஸ்லைடிங் விண்டோஸோ அல்லது டிபெண்டிங் அப்பான் தி ஸ்பேஸ் நீங்கள் ஓப்பனிங் விண்டோவோ அந்த மாதிரி வந்து யூபிவிசி விண்டோஸும் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த க்ரில் ஒர்க்கு இதெல்லாமே வந்து ரொம்ப நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கு. அது தவிர ஏசி மாதிரி விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணலாம். பொதுவாக ஹாலோ பிளாக் பண்ணும்போது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி, அதில் செவுத்தில் அடிக்க முடியாது, பேனல்ஸை வந்து போட முடியாது, இந்த மாதிரி கேட்ஜெட்ஸை ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஆடியோ பேனல்ஸ் எல்லாம் அடிக்க முடியாதுன்னு இருக்கும். அந்த மாதிரி டிஃபிகல்ட்டி எதுவுமே இருக்காது இந்த நம்மளோட ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்க்ரீட்னால. எக்ஸ்ட்ரா பவர் பாயிண்ட்ஸையும் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதே டைமில் இந்த மாதிரி பாத்ரூமையும் பண்ணி மேலேயும் வந்து இதில் அழகாக பேனல் ஒர்க்கே பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ரொம்ப குறுகிய காலத்தில் வந்து இந்த நிர்மாணத்தை நாம் பண்ணியிருக்கோம். ஒரு நேர்த்தியான லுக்கோட சூப்பர் ஃபினிஷிங்கோட நாம் இந்த ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் பேனல் ஹவுஸை பண்ணியிருக்கோம். உங்களுடைய
கருத்துக்களை இதை பற்றி தெரிவிக்கலாம். உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா நிச்சயமாக இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்கலாம். அதை நாங்கள் நிவர்த்தி பண்ண தயாராக இருக்கோம். நன்றி.